நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல நாள நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நெறைய உபத்திரவமான நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வியாதியோடு போராடுகிற நாட்கள், பிரச்சனை, மனிதர்களோடு இருக்கிற போராட்டம், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிற நம்ம, எனக்கு ஒரு விடியல் கிடைக்காதா? நான் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சமாதானமான ஒரு நாட்கள் எல்லாம் நான் பார்க்க மாட்டேனா? இப்படிதான் என் லைஃப் இருக்குமா? இருளா? வேதனையா? நெருக்கமா? கஷ்டமா? சங்கடமா? ஏன் வாழ்றோம்? அப்படின்ற நிலைமையில தான் நம்ம லைஃப் போகுமா? நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா? நான் வாழ மாட்டேனா? நான் வாழணும்னு விரும்புறேன். அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொல்லுகிறவர்களா இருந்தோம்னா, வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆசை இருக்கிற ஒவ்வொருவரும் பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். பொல்லாப்புக்கு தன் நாவு. பொல்லாப்புன்னா என்னன்னா, விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற ஒரு லைஃப். அதுதான் பொல்லாப்பு. விசுவாசம் உள்ள வார்த்தைகள நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பேசும்போதே வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. நம்ம பேசும்போதே ஜீவனோ, மரணமோ அங்க நம்ம நாவின் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுகிறது. நம்ம நல்லவைகள பேசலனா, நல்லவைகளை பார்க்க முடியாது. நல்ல காரியங்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏனென்றால், அந்த நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வல்லமைய வச்சிருக்காரு. ஜீவன வச்சிருக்காரு. அதே போல மரணமும் அந்த நாவுல இருக்கு.